அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A டெஸ்ட் சீரீஸ் டெஸ்ட் ஷெடியூல் எப்படி இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது. நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே டெஸ்ட் ஷெடியூலை உங்களுக்கு கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. அதாவது ஒரு குரூப் 2 அண்ட் 2A ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷெடியூல், குவாலிட்டியான ஒரு டெஸ்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கண்டிப்பா எங்களுடைய டெஸ்ட் வந்து உங்களுக்கு 100% உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட குரூப் 4 வந்து எல்லாரையும் பழி வாங்கிடுச்சு, ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. தமிழ் வந்து அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில இருந்துச்சு. சரி, ஓகே, இப்ப வந்து குரூப் 4 வந்து முடிஞ்சு போச்சு. இப்ப அதை நினைச்சு அதையே நினைச்சு ஃபீல் பண்ணி அடுத்த கட்ட நகர்வுக்கு யாருமே ஒன்றும் தயாரா இல்லை. இப்ப குரூப் 4 முடிஞ்சு போச்சு இல்ல. இப்ப நீங்க 155 ஒரு 165 to 170 இந்த ரேஞ்சில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்னு ஆயிடும். அதுக்கு கீழே இருக்கிறவங்க நம்மளால குரூப் 4 படிக்க முடியல, குரூப் 2 எப்படி படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு அரை மனசோட குரூப் 2க்கான ஒரு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கிறீங்க. அது வந்து இப்போ குரூப் 4 பேஸ்டு அப்படியே குரூப் 2 என்ன இது டிகிரி குவாலிஃபைடு. இப்போ டிகிரி படிச்சவங்களால மட்டும்தான் இதை அப்ளை பண்ண முடியும். மேக்சிமம் இப்போ குரூப் 4 படிக்கிற எல்லாருமே டிகிரி தான். அதனால இப்போ இதுல வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ற பர்சன்டேஜ் குறையும், எண்ணிக்கை குறையும். அதனால டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 150 கொஷின்ஸ் போட்டாலே போதும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண. அதுக்கு அடுத்தது மெயின்ஸ் பேஸ்டு இந்த சிலபஸ் அப்படியே கேட்பாங்க, சிலதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஸ்டேஜ் 1 நீங்க கடந்துட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா ஸ்டேஜ் 2 நீங்க கன்ஃபார்மா வெற்றி அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரு வைராகியம் உங்க மனசுல வந்துடும். அதே மாதிரி வேகன்சி கம்மியா இருக்கு, இப்போ குரூப் 2க்கு வந்து வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு, என்னால படிக்க ஒரு கான்சென்ட்ரேட்டே வரமாடுது அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறீங்க. அதாவது எப்போ வந்து உங்களுடைய தவறை நீங்க உணர்றீங்களோ அப்பதான் நீங்க அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு வந்து நீங்க போக முடியும். எப்படின்னா ஒரு 10 போஸ்டிங் இருக்குன்னு வச்சுங்க. இப்ப அந்த 10 போஸ்டிங்கா இருந்தாலும் அதுல நான் ஒரு ஆளா போஸ்டிங் வாங்கணும் அப்படின்ற விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றி அடைச்சது. நீங்க நான் 10,000 போஸ்டிங் கேட்டாதான், 5,000 போஸ்டிங் 10,000 போஸ்டிங் கேட்டாதான் நான் வந்து படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்க மாட்டேன், நோட்டிபிகேஷன்ல 10,000 வேகன்சி இருந்தாதான் நான் படிப்பேன்னு இருந்தீங்கன்னா அப்ப ஏன்னா இப்ப வேகன்சில 10 பேர் கேட்கறாங்கல்ல, இப்ப அந்த 10 பேர் போயிடுறாங்க தானே. அந்த 10 பேர்ல ஏன் உங்களால போக முடியல? ஏன்னா 100% உழைப்பு நீங்க கொடுக்கறது இல்லை. ஒரு விஷயத்துல படிக்கணும் அப்படின்னு இறங்கிட்டீங்கன்னா நீங்க முழுசா இறங்கணும். அரை மனசோட அப்படியே கொஞ்ச நேரம் படிக்கிறது, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த மைண்ட் செட்டப்லயே வராம அப்படியே நம்மளால முடியுமான உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு இருக்கிறது. நம்மளால குரூப் 4 முடியல, அடுத்தது குரூப் 2 எப்படி நம்மளால பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் தான் உங்களை வந்து என்ன பண்ண முடியல, வெற்றி அடைய முடியல. அதாவது குரூப் 4 நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்குன்றதுல தமிழ்நாடு ஃபுல்லாவே எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க குரூப் 4 வந்து உங்களை சரியா புரிஞ்சுக்கல. ஆனா இந்த வரப்போற குரூப் 2 கண்டிப்பா உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்கும், நீங்க பர்ஃபெக்டா கிளியர் பண்றீங்க. குரூப் 4 அட்டன் பண்ணாம நிறைய பேர் யூபிஎஸ்சி பாஸ் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அவ்வளவு பேர், அதாவது அடுத்தவங்க மைண்ட் செட்டப் அப்படி இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டப் நீங்க கொண்டு வரணும். நம்மளால இது முடியாதா, முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வாங்க. வந்து ஒரு புதிய கனவோட உங்களுடைய ஸ்டடி பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதனாலதான் நான் வந்து இந்த டெஸ்ட் பேஜோட சீரீஸுக்கே புதிய கனவு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறேன். இந்த டெஸ்ட் சீரீஸோட பேரே வந்து புதிய கனவு. ஏன்னா இப்போ குரூப் 4 உங்களுக்கு சரியா கிடைக்கல அப்படின்ற அந்த வருத்தத்தை விட்டுட்டு அது வரப்போற இப்போ குரூப் 2 அண்ட் 2A வந்து சக்சஸ் பண்ற வழியை பாருங்க. வெற்றி ஒன்று மட்டும்தான் இலக்கு, இதுல தோல்வின்றதே கிடையாது, வெற்றி தான் இலக்கு. அதாவது அரசாங்க வேலைக்குன்னு நீங்க உள்ள இறங்கிட்டீங்க, அந்த பயணம் வந்து எப்படியாப்பட்டது இருக்குன்னா அரசு வேலை வாங்குற வரைக்கும் உங்களுடைய பயணம் தொடரணும். அது ஷார்ட் பீரியட்ல முடியணும். அதுக்கு நீங்க என்னது ஒண்ணு நல்லா, அதாவது ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு சரியான விஷயம் என்ன தெரியுமா, ஷெடியூல் தான். அந்த ஷெடியூல் வந்து உங்களை 50% வந்து ஒரு வெற்றியாளராக மாத்திரும். அதை நோக்கி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க,
சரியான டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னும் 50% நீங்க ஒரு வெற்றியாளராக மாறிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த புதிய கனவு டெஸ்ட் எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 20ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப 20 ஆல்ரெடி இப்பல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்போம். இது முழுக்க முழுக்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். இது வந்து ஆஃப்லைனே கிடையாது, முழுக்க முழுக்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு இடம் வேணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இப்ப மெஜாரிட்டி எல்லாருமே எங்க படிக்கிறீங்க, ஒரு கோவில்லையோ இல்ல லைப்ரரியிலயோ எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து இடம் கிடைச்சிருச்சு. ஆனா ஒரு சரியான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் கிடைக்கும். இப்ப அது மாதிரி வந்து நம்ம ரொம்ப கம்மியான பீஸ்ல உங்களுக்கு ஒர்த்தான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். முழுக்க முழுக்க இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நாட் அவைலபிள், தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான். ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே தமிழ்ல தான் நாங்கள் கேட்போம். தமிழ் மீடியம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ் உங்களை 100% வெற்றியாளராக மாற்றோம். அதுக்கான வழிமுறைகள் அனைத்துமே நாங்கள் பண்ணுவோம். அதாவது மொத்தம் வந்து உங்களுக்கு 25 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். வீக்லி 2 டெஸ்ட் வந்து உங்களுக்கு நடக்கும். வாரத்துல 2 தேர்வு உங்களுக்கு நாங்க வைப்போம். அப்போ மொத்தம் 25 தேர்வு வைப்போம். 5000+ கேள்விகள் இருக்கும். கேள்விகள் எல்லாமே 5000 கொஸ்டின்ஸ் தான். ஆனா பாத்தீங்கன்னா 10,000 கேள்விகளுக்கு மேல இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண போறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குரூப் 4 பார்த்துட்டோம். இது குரூப் 2. குரூப் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒருவேளை உங்களுக்கு தமிழ் ஈஸியா கேட்கலாம். இப்ப தமிழ் வந்து 100 கொஸ்டினுக்கு கண்டிப்பா ஈஸியா கேட்கலாம். ஜிகேல டஃப் பண்ணலாம், மேக்ஸ்ல டஃப் பண்ணலாம். அப்ப எப்படி வேணாலும் உங்களுக்கு என்னது டஃப் பண்ணா எப்படி வேணாலும் டஃப் பண்ணலாம். இப்ப அது எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாருங்க 2024 டிசம்பர்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுக்கிறேன். ஆனா ஸ்கீம் வந்து 2021 இருந்தே உங்களை நான் வந்து படிக்க சொல்லுவேன். 2021 ஸ்கீம்ல இருந்து இப்ப இருக்கிற ஸ்கீம் வரைக்குமே சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டுமே படிக்கணும். சென்ட்ரல் ஸ்டேட்டு ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்றேன், ஸ்கீமை வந்து நான் டெஸ்டா கண்டக்ட் பண்றேன். ஃபீஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, 1000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கான ஃபீஸ் வந்து வெறும் 1000 ரூபாய் மட்டும்தான். இப்ப நீங்க ஜிபே, போன்பே எதுல வேணாலும் பண்ணலாம். ஜிபே, போன்பே, பேடிஎம் எதுல வேணாலும் இந்த நம்பருக்கு போன் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணலாம். 7904182924. அப்படி உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, எனக்கு ஒன்னும் கிளாரிஃபையா வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. நாங்க எல்லாமே கிளியரா உங்களுக்கு நாங்க சொல்றோம். அதாவது எப்படி இருக்கணும் அப்படின்னா, கனவு மெய்ப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். அதுதான் நம்மளுடைய கான்செப்ட். இது வந்து பாரதியார் சொன்ன கூற்று. ஆனா இதுதான் உண்மை. கனவு, நம்மளுடைய கனவு என்னது, அரசாங்க வேலை வாங்குறது. அது கைவசமாவது விரைவில் வேண்டும். எத்தனை மாசம் எத்தனை வருஷம் படிக்கிறது, அப்ப இவ்வளவு மாசம் படிச்சது போதும். அப்ப இந்த குரூப் 2A கண்டிப்பா நான் ஒரு வெற்றியாளராக மாறணும். அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றத நீங்க கிளியரா இப்போ டெஸ்ட் ஷெடியூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, எங்களுடைய டெஸ்ட் ஷெடியூலை பாருங்க, பார்க்கக்குள்ளே உங்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு சிலபஸ் என்ன பண்ணிருக்கோம், ரெடி பண்ணிருக்கோம். இப்ப பாருங்களேன், இப்ப அதாவது டெஸ்ட் நம்பர் 1 20ஆம் தேதி நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுத போறீங்க. அதுக்கு என்னென்ன சிலபஸா கொடுத்துருக்க பாருங்க. யூனிட் 1ல இலக்கணம். இலக்கணம்ன்றது பிரித்து எழுதல், சேர்த்து எழுதல், சந்தி, பிழை, குறிநெடில், எதிர்ச்சொல். அதே மாதிரி யூனிட் 7 திருக்குறள் தொடர்பான செய்திகள். ஏன்னா நம்மளுக்கு வந்து 20 டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த 20 டாபிக்குமே நம்ம ஒரே டெஸ்ட்ல போய் கவர் பண்ணா 20 டாபிக்குமே உங்களால படிக்க முடியாது. ஏன்னா திருக்குறள் இல்லையா, அதனால உங்களுக்கு 3 டாபிக்கா நாங்க கொடுக்குறோம். இப்போ ஒழுக்கமுடைமை, புறவிடமை, ஊக்கமுடைமை, இது நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணணும், நீங்க பிடிச்சிட வேண்டியதான். இப்போ ஆல்ரெடி குரூப் 4க்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ குரூப் 2 அதை அப்படியே டச்ல வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ண போறோம். எல்லாமே 200 கொஸ்டின்ஸுக்கான கேள்விகள் தான். 200 கேள்விகள் 3 மணி நேரம் ஷார்ப்பா உங்களுக்கு 10 மணிக்கு கொஸ்டின் வந்துடும். நீங்க என்ன பண்ணணும், அழகா PDF என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்க OMR ஷீட் உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்க பிரிண்ட் எடுத்து OMRல தான் பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, ஜிகே பாருங்க, இந்திய ஆட்சியல், அதாவது இந்திய அரசியலமைப்பு, முகவுரை, முக்கிய கூறுகள், ஒன்றியம், கடமைகள், உரிமைகள். அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடியில எங்கெங்க படிக்கணும்ன்ற கொண்டு டீட்டெயிலா கொடுத்துருவேன். இப்ப சிலபஸ்ல கொடுக்கல, ஆனா நீங்க ஜாயின் பண்ணிட்ட பிறகு நான் வாட்ஸ்அப்ல தனியா ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவேன். அது எல்லாமே PDFல தான் கொடுப்பேன். இதே உங்களுக்கு வந்து புக்ல இல்லாத டாபிக் எல்லாமே உங்களுக்கு நான் PDF-ஆவே உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். புக்ல இல்லாத டாபிக் எல்லாமே நான் உங்களுக்கு PDF-ஆ ரெடி பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க,
இதுக்கெல்லாம் வேர் டு ஸ்டடி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். இப்போ அந்தந்த பாடத்தை நீங்க 11th 12th ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். அதை நீங்க கரெக்டா படிச்சுட்டு அதுல இருந்து உங்களுக்கு அதுல இருந்தா கொஷின்ஸ் எடுப்பேன். ஆனா கொஷின்ஸ் எல்லாமே என்னன்னா டிஎன்பிஎஸ்சியோட தரத்துல இருக்கும். எல்லாமே கூட்டு ஸ்டேட்மெண்ட் வைஸா தான் உங்களுக்கு கேட்போம். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்குமே விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் இதுல வந்து உங்களுக்கு 25 கொஷின்ஸ் எடுப்பேன். அதாவது 25 மாடல்ல இருக்கிற 25 டைப் கொஷின்ஸ் உங்களுக்கு எடுத்துருவேன். இதுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் வீடியோவும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், எப்படி போடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்ப தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். அதே மாதிரி பாருங்க பிளான்ஸ் ஸ்கீம் பாருங்க 2021-22 சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இந்த ஸ்கீம் எல்லாம் என்னென்ன படிக்கணும்னு நான் சொல்லிடுவேன். இப்ப அதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் எடுக்க கத்துக்கணும். இப்ப குரூப் ஒன்ல நிறைய பேர் தவற விட்டுட்டீங்க. ஆனா இப்ப இந்த குரூப் ஒன்ல என்ன பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். ஷார்ட் நோட்ஸ் எப்படின்னா இப்ப அடிப்படை கடமைகள்னா அப்ப அப்ப அடிப்படை கடமைகள் போட்டு ஒரு அரை பேஜ்ல முடிச்சிடணும். அதான் உங்களுடைய ஷார்ட் நோட்ஸா இருக்கும். என்ன செக்ஷனு, என்ன கமிட்டி, எந்த வருஷம், எந்த சட்ட திருத்தம், அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எத்தனை இருக்கு, அந்த ஷார்ட்டா போதும். அப்ப அது மாரி ஒரு அரை பேஜ்லயே முடிக்கணும். இப்ப அது மாதிரி இப்ப நான் கொடுக்குற இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு 2 மாசம் பல்லு கடிச்சுன்னு ஷார்ட் நோட்ஸ் மட்டும் கரெக்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ரிவிஷன்ல இதான் உங்களை காப்பாற்றும். இப்ப கடைசி ரிவிஷன்ல இந்த ஷார்ட் நோட்ஸ் தான் வந்து காப்பாற்றும். ஏன்னா எல்லாருமே 15-20 புக்கை ஒன்னா வச்சு ரிவிஷன் பண்றன்ற பேர்ல புரட்டின்னு கிடைக்கிறீங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. இப்ப ஏன்னா ஒரே நோட்ல எல்லாத்தையும் அடிக்கணும். அப்ப நீங்க அந்த ஒரு நோட்டை திருப்பக்குள்ள திரும்ப 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 பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். முக்கியமானது மறக்காது. அதே மாதிரி பாருங்க இப்ப 2வது டெஸ்ட் 24ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றேன். அப்ப 20ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்டா அப்ப 3 மணி நேரம் முடிச்சிருவீங்க. அப்ப அடுத்த மதியத்துல வந்து நீங்க 2வது டெஸ்ட்டுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ற வேண்டியதான். அப்ப 24ஆம் தேதி தான் டெஸ்ட் கண்டக்ட் பண்றேன். அதே மாதிரி பாருங்க யூனிட் 1 அப்ப இலக்கணத்துல பாருங்க கரெக்டா உங்களுக்கு நான் என்னென்ன படிக்கணும்ன்றத கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி திருக்குறளை 3 டாபிக் கொடுத்துருக்கிறேன். அதே மாதிரி இந்திய ஆட்சியர் பாருங்க என்னென்ன படிக்கணும். மேக்ஸை பாருங்க சுருக்குதல். அப்ப எல்லாமே என்ன பண்ணுவீங்க திட்டங்களை பாருங்க ஸ்கீமை பாருங்க 2023-24 சென்ட்ரல் ஸ்டேட்டோடைய ஸ்கீமை கொடுத்துருக்கேன். அப்ப இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டினா செட் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவீங்க கண்டிப்பா நீங்க இதை நோக்கி போய் பார்ப்பீங்க, நல்லா படிப்பீங்க. அப்ப இது மாதிரி இப்ப 3ஆவது டெஸ்ட் பாருங்க இதே மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னா அப்ப 3 டெஸ்ட் வந்து யூனிட் 1ல தமிழ், யூனிட் 4 வந்து ஜிகே ஸ்கீம், இது எல்லாமே வந்து நான் 4வது டெஸ்ட்ல ரிவிஷனா கொடுத்துருவேன். அப்போ ஃபுல் ரிவிஷன். இப்போ நீங்க ஆரம்பத்துல படிச்சது எல்லாமே என்ன பண்ண போறீங்க ஃபுல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் 200 கேள்வி எல்லாமே 200 கேள்வி தான் 3 ஹவர்ஸ் நடக்கும். அதே மாதிரி பாருங்க அதே மாதிரி டெஸ்ட் 5வது டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். அப்ப பாருங்க யூனிட் 3 தமிழ், அதே மாதிரி திருக்குறள் தொடர்பானவா. அதே மாதிரி பாருங்க தமிழ்நாட்டுடைய கல்ச்சரல்ஸுக்கு வந்துட்டோம். அப்ப என்னென்ன படிக்கணும் என்னென்ன செய்யணும் அப்படின்ற கொண்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப அதே மாதிரி பாருங்க இப்ப அந்த தமிழ்நாட்டுடைய கல்ச்சரும் யூனிட் 3 முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன் ரிவிஷன் டெஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷன்ல சிலபஸோடைய லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து இப்படிதான் நீங்க அட்டன் பண்ணணும். இப்படி அட்டன் பண்ணி இந்த ஆங்கிள் நீங்க டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணி வந்தா மட்டும்தான் நிறைய விஷயத்தையும் நீங்க திரும்ப திரும்ப பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரெக்டா நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி வர்ற மாதிரியே இருக்கும். இப்ப பாருங்களேன் இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு சயின்ஸும் ஜியாகிரபியும் ஒன்னா கொடுக்குற பாருங்க. சயின்ஸும் ஜியாகிரபியுமே 3 டெஸ்ட் கனெக்ட் பண்றேன். ஏன்னா முக்கியமான விஷயமெல்லாம் நான் கொடுத்துருவேன். ஒரு கேள்வியுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஒரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். இந்த போஸ்டிங் வாங்குறது இந்த ஒரு கொஸ்டின் தான். அரை மார்க் தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணும். அதனால ஒரு கொஸ்டினுமே ரொம்ப முக்கியம். நம்ம பாருங்க இப்ப எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன் திரும்ப ரிவிஷன் கொடுத்துருவேன். இப்ப கடைசியில நாம வந்து எது கொடுக்குறோம் பாருங்க யூனிட் 7 இப்ப பாருங்க இதே மாதிரி இப்ப எல்லாமே நாம அதுக்கு முன்னாடி வந்து சிலபஸ் வைஸா என்ன பண்ணிட்டோம் டெஸ்ட்டை வந்து பார்ட்டா உங்களுக்கு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 17வது டெஸ்ட் பாருங்க திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் டாபிக் அப்படியே டெஸ்டா கொடுக்குறாங்க. அதாவது யூனிட் 7 இலக்கியம் அறிஞர்கள் அந்த தொண்டு வருதா. அதே மாதிரி யூனிட் 3 இந்திய வரலாறு பண்பாடு இந்திய தேசிய இயக்கம். அப்ப இதுல இருந்து 200 கொஸ்டின்ஸ் வருதா. அதே மாதிரி டெஸ்ட் 18 பாருங்க. அப்ப யூனிட் 1 இலக்கணம் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்தது என்னது யூனிட் 6 தமிழ்நாட்டுடைய கல்ச்சர். அது எதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸா இருக்கோ அதெல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு டெஸ்டா வைக்கிறேன் பாருங்க. உங்க பாருங்க திரும்ப பாருங்க யூனிட் 2 சொல்லகராதி, யூனிட் 3 எழுத்துத்திறன் எழுதும் திறனா. அதுக்கப்புறம் யூனிட் 5 இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி.
அதுக்கப்புறம் பாருங்க, அப்ப இதுலலாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்கறாங்க. நம்ம திரும்ப 2வது வாட்டி என்ன பண்ண போறோம், ரிவிஷன். அதாவது நல்லா பாத்துங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பார்ட்டா டெஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதுறோம். அது மாதிரி எல்லாம் திரும்ப முடிச்சிட்டா பிறகு திரும்ப ஃபுல் டெஸ்ட் ஒன்று எழுதுறோம் அந்த பார்ட்ல. அப்ப எந்த அளவுக்கு நம்ம ரிவிஷன் பண்றோம் பாருங்க. இப்ப அதே மாதிரி 21ஆம் தேதியில 21வது டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு என்னது ஃபுல் டெஸ்ட், 5 ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க. எல்லாம் 200 கொஸ்டினுக்கு. அப்ப இது மாதிரி கொண்டு வரோம். 28ஆம் தேதி நீங்க என்ன பண்ண போறீங்க, ப்ரிலிமினரி மெயின் எக்ஸாம் போய் நீங்க ஹாலில் உட்காந்து எழுதுவீங்க. எழுதக்குள்ள கண்டிப்பா நம்மளுடைய கொஸ்டின்ஸ் அப்படியே உங்களுக்கு கை கொடுக்கும். அப்ப இது மாதிரி நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த 65 நாள்ல குரூப் 2வை கிளியரா படிச்சுட்டு போய் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண முடியும். நீங்க மண்ணு இஷ்டத்துக்கு நீங்க ஒரு டாபிக்ல போய் படிச்சுட்டீங்கன்னா செட் ஆகாது. வாரத்துல, அதாவது வாரத்துக்கு ஒரு யூனிட்டை கவர் பண்றோம். 2 வாரத்துல ஒரு யூனிட் கூட வச்சுங்க. ஏன்னா உங்க 65 நாள் இருக்கு, மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஜிகேவில் 7 யூனிட் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது மாதிரி வாரத்துக்கு ஒரு வாரத்துல அதாவது 2 வாரத்துக்கு ஒரு யூனிட்னா கிளியரா நம்ம முடிச்சுன்னு போறோம். அதே மாதிரி ரிவிஷன் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஷெடியூலும் குவாலிட்டியான ஒரு டெஸ்ட்டும் கண்டிப்பா இந்த தடவை உங்களுக்கு நாங்க கொடுக்க இருக்கிறோம். இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போங்க. கண்டிப்பா உங்களுக்கான வெற்றியை நாங்க எங்களால முடியும் அப்படின்ற அளவுக்கு நாங்க உங்களுக்கு எஃபெக்டா நிறைய விஷயங்கள் காத்திருக்கு. இது மாதிரி குரூப் 2க்கு படிக்கிறாங்க, கிராமத்துல நிறைய பேர் இது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.